நல்ல எண்ணங்களுடன் பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. இந்த பதிவு போன பதிவினுடைய தொடர்ச்சியாக தான் இருக்க போகுது. போன பதிவினுடைய முடிவுல நாம எஸ்டிமேஷன் ப்ராசஸ் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி பேசி முடிச்சு இருந்தோம். இந்த பதிவுல நம்ம ஒரு 10க்கு 10 சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நம்ம கட்டமைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்னுடைய எஸ்டிமேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி தான் இதுல நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதாவது எப்படி ஒரு எஸ்டிமேஷன் பண்றாங்க, அதுக்கு எந்த மாதிரியான டேட்டாவை எப்படி எல்லாம் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான தகவல்களை பற்றி தான் இந்த பதிவானது முழுமை பெற போகுது. அதனால இந்த பதிவையும் நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்த பிறகு மறந்துடாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கொஞ்சம் ஆன் பண்ணி சன் ஆஃப் இன் சிவில் குவான்டிட்டி சர்வேயும் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். எஸ்டிமேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப கஷ்டமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கஷ்டம் கிடையாது. அது கஷ்டம் இல்லாத காரணத்தினாலதான் எல்லாரும் எல்லா வேலையும் எடுத்து இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு தம் ரூல் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி ஒர்க்கை எடுக்கிறாங்க. இன்ஜினியர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா இது எல்லாருக்கும் எளிமையான முறையில போய் கிடைச்சிருக்கிறதுனாலதான். இப்ப என்னன்னா அவங்க செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்னு சொல்லக்கூடியது 100% சரியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. அந்த இடங்கள்ல தான் இன்ஜினியர்ஸோட ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தேவைப்படக்கூடிய இடங்களா இருக்கும். இப்ப நம்ம அவங்கள்ட்ட இருந்து நம்ம எதுல மாறுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் தெரியக்கூடிய நேரத்துலதான் நீங்க பண்ணக்கூடிய எஸ்டிமேஷனுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய எஸ்டிமேஷனுக்கும் இடையில மிகப்பெரிய அளவுல அந்த வித்தியாசத்தை காட்ட முடியும். அப்ப எல்லாரையும் மாதிரி நீங்க அந்த குவான்டிட்டியை ஒரு தம் ரோல்ல போய் ஒரு கிளைண்ட் உங்கள்ட்ட நேரடியா கேட்கறாங்க, எனக்கு ஒரு 10க்கு 10 சைஸ்ல ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு எனக்கு பட்ஜெட் வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம என்ன நினைப்போம், கேட்டவுடன் சொல்லாம இருந்தா நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்துல டக்குன்னு ஒரு அமௌண்ட் சொல்லிடுவோம். பட் அது சரியான முறையான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, டாக்டர்கிட்ட நம்ம போறோம், தலைவலியும் நம்ம போய் சொன்னா கூட என்ன பண்ணாரோ உடனே முடிவு பண்ண மாட்டார். நம்மளே என்ன பண்ண டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் அவரு அதுக்கு தகுந்த மெடிசனை நமக்கு தாராங்க. அப்ப நம்மளே மாதிரிப்பட்டு இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் மட்டும் கேட்டவுடன் நம்ம ஏன் சொல்லணும், அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல அங்க தவறுன்னு சொல்லக்கூடியது வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த கிளைண்ட் என்ன கேட்கறாங்கன்னு சொல்லி முதல்ல உள்வாங்க. நம்ம கிளைண்ட உட்கார வச்சுட்டு சொல்லணும், உங்களுக்கு எந்த மாதிரியான ரெக்குவயர்மெண்ட் வேணும் அப்படின்னு. இல்ல 10க்கு 10 சைஸ்ல எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும், சரி அதுல எந்த மாதிரியான ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்ததா கேட்கும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இது 10க்கு 10 சைஸ் இருக்கிறனால 4 காலம் போட வேண்டியது இருக்குது. காலத்துக்கு எனக்கு 12 mm ஸ்டீல் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா 9 இன்ச் செங்கல் கட்டு தான் கட்டணும். ஃபுல்லா அந்த பில்டிங் ஃபுல்லா 9 இன்ச் வால் தான் வரணும், 4.5 இன்ச்சே கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து லிண்டல் நீங்க லிண்டல் வைக்கணும். அப்புறமா தேவையான இடங்கள்ல சன்சைட் வைக்கணும். ஒரு டோர் வேணும், ஒரு விண்டோ வேணும். ரூப் ஸ்லாப் எனக்கு ரூப் ஸ்லாப்ல பீமும் எனக்கு வேணும். ரூப் பீம் 12 mm எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அடிப்படையான ரெக்குவயர்மெண்ட் நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. அப்ப அவரு சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேட்டா அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், அடுத்த கட்ட ப்ராசஸ நம்ம செய்யணும். இப்போ பெரிய லெவல்ல நடக்கக்கூடிய பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த டெண்டர் டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. அதுல டிராயிங்ஸ் இருக்கும், அப்புறம் ஸ்பெசிபிகேஷன் இருக்கும். அதனுடைய அடிப்படையில நம்ம என்ன செய்துக்கலாம்னா குவான்டிட்டியை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எஸ்டிமேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனா லோக்கல் லெவல்ல நடக்கக்கூடிய வேலைகள்ல நீங்க இந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய நேரத்துலதான் அந்த ஒர்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நேரத்துல பேமெண்ட் ரிலேட்டடா எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராது. பட்ஜெட் வேல்யூன்னு சொல்லக்கூடியது நீங்க போட்டிருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்குள்ள முடியும். அப்ப இப்ப கிளைண்ட் உங்ககிட்ட சில ரெக்குவயர்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்ப 10க்கு 10 சைஸ் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு எஸ்டிமேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்க போறீங்க. அதற்கு ஆரம்ப கட்டமா நீங்க எந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளைண்டுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்ததை மாற்றி, அதாவது 10க்கு 10 சைஸ்ல நம்ம இப்போ எஸ்டிமேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப நம்முடைய பேசிக் ப்ராசஸ் எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னா சைட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்தா நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா சைட்டை கிளியர் பண்ணணும், மார்க்கிங் பண்ணணும். அப்ப இந்த 2 ஆக்டிவிட்டிஸையும் ஒரு கேட்டகரியில கொண்டு வரும். அப்போ கிளைண்டுடைய ரெக்குவயர்மெண்ட் 10 feet, அப்போ ஒரு 3 மீட்டர், அரௌண்ட் 3.05 மீட்டர் வரும். நம்ம சைட் கிளியரன்ஸ் என்ன பண்ணலாம்னா 4.5 மீட்டர் இன்டு 4.5 மீட்டர் சைஸ்ல அந்த சைட் கிளியரன்ஸ் மெஷர்மெண்ட் எடுக்கும். அப்ப சைட் கிளியரன்ஸ் மெஷர்மெண்ட் முடிஞ்ச பிறகு அங்க என்ன நடக்கும்னா எக்ஸ்கவேஷன் நடக்கும். எக்ஸ்கவேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு பிசிசி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். பிசிசி கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸ்டீல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸ்டீல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண பிறகு ஆர்சிசி ஃபுட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஆர்சிசி ஃபுட்டிங்கை கம்ப்ளீட் பண்ண பிறகு ஷார்ட் காலத்தை முடிப்போம். ஷார்ட் காலத்தை முடிச்ச பிறகு ஆன்டி டெர்மிக் ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம்.
அதன் பிறகு பேக் ஃபில்லிங் சொல்லக்கூடியது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு பிளிந்த் பீமுடைய பிசிசி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்புறம் பிளிந்த் பீமை வந்து ரெடி பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது அந்த லாங்காலத்தை வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அந்த லாங்காலம் எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். திரும்ப வந்து பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு அதுல பேஸ்மெண்ட் ஃபில்லிங்கையும் வச்சுட்டு பேஸ்மெண்ட் ஃப்ளோரிங்கையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த காலம் எக்ஸ்டென்ஷன் நடந்த பிறகு லிண்டல் லெவல் வரக்கூடிய நேரத்தில் அங்க வந்து மறுபடியும் லிண்டல் கம் சன்சைட் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்றோம். லிண்டல் கம் சன்சைட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண பிறகு எபோ லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ரூப் ஸ்லாப், ரூஃப் பீம், அப்புறமா வந்து அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த காலங்கள் ஒர்க்கை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். இப்போ நமக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். ஆன பிறகு என்ன பண்ணுவோம்னா எபோ லெவல்ல இருக்கக்கூடிய பேரபெட் பிரிக் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறமா வந்து அபோ லெவல் பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ நமக்கு அந்த டோட்டல் ஃப்ரேம் ஒர்க் வந்து நமக்கு கிடைச்சிரும். கிடைச்ச பிறகு வந்து விண்டோ ஒர்க்கும் டோர் ஒர்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்றோம். கம்ப்ளீட் பண்ண பிறகு பிளாஸ்டரிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றோம். பிளாஸ்டிக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண பிறகு எக்ஸ்டீரியர் பிளாஸ்டிங்கை வந்து ஆரம்பிப்போம். அப்புறமா பாத்தீங்கன்னா ஒயிட் வாஷ் இருக்கும், அதையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். இது வந்து ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட். இதுல நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்கை வந்து ஆட் பண்ணல. நம்ம அது இப்போ அதை ரெண்டாவது தனியா பாத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல வரக்கூடிய மேஜர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம சொல்றோம். அதாவது லோக்கல் ஏரியால பண்றது மாதிரியான ஒரு எஸ்டிமேஷன் ப்ராசஸுக்கான வழிமுறையை தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இவ்வளவு டேட்டா நம்ம கையில வந்துட்டு இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு டிராயிங் ரெடி பண்ணி வச்சிருப்போம். அதுல இருந்து நம்ம குவான்டிட்டி என்ன செய்யணும், டேக் ஆஃப் பண்ணணும். குவான்டிட்டியை டேக் ஆஃப் பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய குவான்டிட்டியில இருந்து அந்த எஸ்டிமேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நேரத்தில் நமக்கு அந்த பட்ஜெட் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லக்கூடிய தெரிஞ்சிடும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அடுத்தடுத்ததை நீங்க இப்போ பார்க்க போறீங்க. அதாவது சைட் கிளியரன்ஸ் என்ன பண்ணணும், எஸ்கவேஷன் எந்த மெஷர்மெண்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக் டேட்டா வந்து நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்க பாருங்க. பார்த்து முடிச்ச பிறகு நம்ம மறுபடியும் பேசலாம். மண்ணால் தொடங்கிய நம் அடையாளம் காலத்தோடு ஆச்சரியமாய் மிளரும் கட்டுமானங்கள். நாம் வாழும் ஒவ்வொரு தருணத்திலும் நம்மோடு பயணிக்கும் கட்டுமானங்கள். வாழ்க்கையின் அர்த்தம் சொல்லும் அன்பின் அடையாளம் தரும் கட்டுமானங்கள். பக்தி நிறைந்த ஆலயங்கள், பாதுகாப்பு தரும் இல்லங்கள், சந்தோஷம் கொடுக்கும் அரங்கங்கள், எல்லாம் சேர்ந்து வாழ்க்கையை அழகாக்கும் கட்டுமானங்கள். ஒரு முறை வாழும் இந்த வாழ்வு நிம்மதியையும் நம்பிக்கையும் தரும் மனித குலத்தின் அழகிய பரிசு கட்டுமானங்கள். கனவை நிஜமாக்கி கற்பனையால் வடிவமைத்து உயிரோட்டமாய் நிற்கும் கட்டுமானங்கள். கனவை நிஜமாக்கி கற்பனையால் வடிவமைத்து உயிரோட்டமாய் நிற்கும் கட்டுமானங்கள். இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த டேட்டா எதன் அடிப்படையில நம்ம அதுல அப்லோட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் பர் கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்குதோ அவர்கிட்ட நம்ம நேரடியா கேட்டு அவர் சொன்ன தகவல் அடிப்படையில இந்த ஒரு டேட்டாவை நம்ம உருவாக்கி அதை அப்லோட் பண்ணிட்டோம். அப்ப இந்த டேட்டா எல்லாமே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்காது. ஏன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அதனுடைய அடிப்படையில இந்த எஸ்டிமேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு எஸ்டிமேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை புரிதல் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்றதுக்காக தான் இந்த தகவல்களை நான் இதுல சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு எஸ்டிமேஷன் ப்ராசஸுக்கு பேசிக்கா தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷனை எப்படி கலெக்ட் பண்றாங்க, அதனுடைய டேட்டா எங்கெல்லாம் இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன எல்லாம் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரிதல் உங்களுக்கு வரணும்னு சொல்றதுக்காக தான் இந்த டேட்டாவை மட்டும் நான் இதுல உங்களுக்கு ஓரளா சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்துல இதை இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியா வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அது எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய நேரத்துல தான் அது நிச்சயமா தெரிய வரும். அது இந்த சேனல் அதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. சேனல் அதாவது சிவில் குவான்டிட்டி சர்வேயிங் சொல்லக்கூடிய இந்த சேனலுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய குவான்டிட்டி சர்வேயிங், அதுல வரக்கூடிய பலவிதமான தகவல்களை எல்லாருக்கும் புரியக்கூடிய வழியில கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றதுக்காக தான் இந்த சேனல் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால இந்த சேனல்ல குவான்டிட்டி சர்வேயிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட் எல்லாமே வரும். அப்புறமா சைட் ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில வருதா அது ரிலேட்டடாட்டும் இந்த வீடியோஸ் வந்து இதுல வரும். ஆனா கால்குலேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா இதுல வராது. அது வரக்கூடிய நாட்கள்ல புதிய ஒரு சேனல்ல
இந்த சிவில் குவாலிட்டி சர்வேல வரக்கூடிய கால்குலேஷன் மெத்தடை பற்றி எக்ஸல் ஃபார்மெட்ல எப்படி செய்யணும் அந்த வழிமுறைகளை கண்டு தனியா ஒரு சேனல் வரும். அதுல அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்ப இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த தகவல்ல இருந்து நிச்சயமா உங்களுக்கு எஸ்டிமேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு இதுல இன்ஃபர்மேஷன் இன்னும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்க்ல நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் வந்து அதுல தனியா நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த தகவல்ல இருந்து உங்களுக்கு நிச்சயமா ஒரு பயனுள்ள புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிச்சிடுறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.